5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் அந்த பணத்தினுடைய மதிப்பு 3,80,000 ரூபாயா வளர்ந்து நிற்கும். இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, இது நிஜம். உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் எல்லாருக்கும் ஒரு பயம், சரியான முறையில் இருக்குமா, நம்ம பணம் போயிடுமா, என்ன பண்றது ஏது பண்றது. பட் நீங்க ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தயாரா இல்ல, ரிஸ்கே இல்லாம இருக்கிறதுக்கும் தயாரா இல்ல, ஒரு மீடியமான ரிஸ்க் நான் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் யுவராணி. ஆனா எனக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் மார்க்கெட்ல மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல டாப் 5 பெஸ்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, அது எப்படி சூஸ் பண்றது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. ஃபர்ஸ்ட் இந்த பெஸ்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல 3 விதமான ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒன்று லார்ஜ் கேப் ஃபண்ட், ரெண்டாவது மிட் கேப் ஃபண்ட், மூணாவது ஸ்மால் கேப் ஃபண்ட். லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 100 கம்பெனிஸ் இருக்குல்ல நம்மளோட இந்தியாவில், அந்த டாப் 100 கம்பெனிஸ்ல நீங்க முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் லார்ஜ் கேப் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். அப்போ டாப் 100 கம்பெனிஸ் பார்க்கும்போது அந்த டாப் 100ல இருக்குன்னா அந்த கம்பெனில நல்ல பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பெருசா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம பணம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு பெருசா வளராது அப்படின்றது ஆனால் கிடைக்கும். ரெண்டாவது மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 101ல இருந்து 250 அந்த லிமிட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் மிட் கேப்ல வருது. 251 பிளஸ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஸோ மிட் கேப்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கம்பெனி வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். லார்ஜ் கேப்ல ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனிஸ் தான் இருக்கும். மிட் கேப்ல இப்போதான் புதுசாக வந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. பட் மிட் கேப் அப்படின்னு பார்க்கும்போது வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அது சீரியஸாகவே ஃபியூச்சரில் நல்லபடியாக வளரும். நீங்க எவ்வளோ வருஷம் குறைஞ்சபட்சம் விட்டு பார்க்கணும் அப்படின்னா 7 வருஷம் அதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னு கேளுங்களேன், ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இப்போதான் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு அப்படியே மிட் கேப் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேட்டகரியிலேருந்து இன்னொரு கேட்டகரி வரதுக்கான டைம் பீரியட் இருக்கு. மேபி நல்ல பெர்ஃபார்ம் ஆகனால டக்குன்னு கீழே டவுனுக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நல்ல பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கம்பெனி டக்குன்னு மேலே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் பீரியட் நமக்கு கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்களா, இன்னைக்கு நான் 1 லட்சம் போட்டேன்னா நாளைக்கு எனக்கு 2 லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று நாளைக்கு நடக்கக்கூடிய காரியம் இது இல்லை. முதலீடு அப்படிங்கிறது நம்ம இப்போ பணத்தை போட்டோம்னா ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது தான் அது பெருசா முளை விட்டு நிற்கும். அதுக்கப்புறம் அது வளரக்கூடிய விஷயங்கள் மல்டிப்ளிகேஷன்ல போயிட்டு இருக்கும். அது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட் நம்ம கண்ணில் பார்க்கலாம். ஏன் ஸ்பெஷலா இன்னைக்கு நான் இந்த மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இது ப்ளூ சிப் ஃபண்ட் மாதிரியே இல்லை. ப்ளூ சிப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்தது இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட நாலேஜும் ரொம்ப அழகாக வச்சிருப்பாங்க. நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த மிட் கேப் ஃபண்டை பற்றி நான் இன்னைக்கு பேசுகிறேன். இந்த டாப் 5 பெஸ்ட் மிட் கேப் ஃபண்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு கோர்ஸ். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி இந்த கேட்டகரியெலாம் பிரிக்கிறாங்க, எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற இன்னும் விவரமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கான கோர்ஸ் லிங்க் கொடுக்க சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ டாப் 5 பெஸ்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பெஸ்ட் 5 மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது நான் எடுத்துட்டு வரல, ஈடி மணின்னு உங்களுக்கு தெரியும் வெப்சைட். ஸோ அவங்க வந்து ஒரு டிசைட் பண்ணி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி இதுதான்ப்பா டாப் 5 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிட் கேப்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய 5 மிட் கேப் ஃபண்ட் தான் நான் இப்போ சொல்ல போறேன். அது அவங்களோட ரிசர்ச் படி தான் நான் சொல்ல போறேன். ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க லம்சமா போட்டீங்கன்னா இந்நேரம் அது 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். இதுவே நீங்க எஸ்ஐபியா மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ கட்டிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அது 4 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்திருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி இப்படி நடக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்க்கும்போது HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். இந்த கம்பெனி எவ்வளோ ஃபண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல 75,000 கோடி வச்சிருக்காங்க. 7 வருஷத்துல ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 18.9%. சப்போஸ் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த 1 லட்சம் ரூபாய் என்ன ஆயிருக்குன்னா
3.53 லட்சம், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுவே நீங்க லாஸ்ட் 10 வருஷமா மாசம் 10,000 ரூபாய் நீங்க எஸ்ஐபி மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னு வைங்களேன், மொத்தமா 12 லட்சம் ரூபாய் நீங்க போட்டிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 26 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். மொத்தமா அசலும் வட்டியும் சேர்த்து பார்க்கும்போது 38 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் ரேஷன் பார்க்கும்போது 0.76%. எக்ஸ்பென்ஸ் ரேஷனா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கீழே அத்தனை கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, மிட் கேப்ல இருக்குன்றத பார்த்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் செலக்ட் பண்ணி இதெல்லாம் சேர்த்து ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 குதிரை நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல விட இன்னும் பெஸ்டா இருக்கக்கூடிய 2 குதிரை இருக்குல்ல, அதை மட்டும் சூஸ் பண்றதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும் 10ல எது ரொம்ப சிறந்த 2 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சூஸ் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க ஃபண்ட் மேனேஜர். ஸோ இவங்க எப்படி 10 குதிரை 2 குதிரை தான் பெஸ்ட்னு சூஸ் பண்றாங்க, அதுக்காக அவங்களுக்கு நம்ம குறிப்பிட்ட ஒரு கமிஷன் கொடுக்கணும். அதுதான் 0.76% இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு. கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. ஆக்சுவலி நிறைய பாப்புலரான கம்பெனில பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வச்சிருக்காங்க. ஃபண்ட் மேனேஜர் இந்த ஃபண்டுக்கு பார்க்கும்போது சிராக் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. ஸோ இவரு லாஸ்ட் 10 வருஷமாவே இவர் ஒருத்தர் தான் இந்த ஃபண்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஸ்ஐபி போடணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாயிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். லம்சமாக உங்கள் பணத்தை போடணும்னு நினைச்சிங்கன்னா 1000 ரூபாயே போதும். ஈடி மணி இந்த ஒரு ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுக்கு 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது பெஸ்ட் மிட் கேப் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஒரு கம்பெனில பீப்புளுடைய ஃபண்ட் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏயுஎம்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50,627 கோடி. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 7 வருஷம் பார்க்கும்போது 18.09%. சப்போஸ் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் அது 3.43 லட்சம், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாயா போட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 12 லட்சம் ரூபாயா இருந்திருக்கும். ஏர்னிங் 27.19 லட்சம், மொத்தமா 39 லட்சம் ரூபாய். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஃபண்டை இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 0.36% இருக்கு. ஸோ இந்த ஒரு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டினுடைய ஃபண்ட் மேனேஜர் பேரு அத்துல் போலே. ஸோ எஸ்ஐபி நீங்கள் போடணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா 500 ரூபாயிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம், லம்சமாக 1000 ரூபாய். ஸோ இந்த ஒரு கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டுக்கும் ஈடி மணி 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது பெஸ்டான மிட் கேப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப் ஃபண்ட். ஸோ இவங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மக்களுடைய பணம் 21,407 கோடி. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 7 வருஷத்துல பார்க்கும்போது 17.04%. 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் அது 3.63 லட்சம், 3.5 லட்சத்துக்கும் மேல நீங்க கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அண்ட் 10 வருஷம் மாசம் 10,000 ரூபாய் இதுக்கு முன்னாடி நீங்க போட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் நம்ம முதலீடு பண்ணியிருந்திருப்போம். நம்மளோட ஏர்னிங்ஸ் மட்டுமே 21.74 லட்சம், மொத்தமா 33.4 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு, 0.79%. ஃபண்ட் மேனேஜர் பார்க்கும்போது பவின் வித்ரானி. எஸ்ஐபி போடணும்னு நினைச்சீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து போடலாம், லம்சமா போடணும்னா 1000 ரூபாயே போதும். ஈடி மணி இந்த ஒரு மிட் கேப் ஃபண்டுக்கு 3 ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 4வது பெஸ்டான ஒரு மிட் கேப் ஃபண்ட் என்னன்னு பார்க்கும்போது எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட். ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் பணம் பார்க்கும்போது 7,677 கோடி, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. அண்ட் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஃபார் 7 இயர்ஸ் பார்க்கும்போது 18.71% இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் நீங்க லம்சமா போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த பணம் 3.8 லட்சம் ரூபாயா இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து மாசம் 10,000 ரூபாயா நீங்க போட்டிருந்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிருப்பீங்க. உங்களுக்கான ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 29.6 லட்சம், மொத்தமா 41 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா தான் இருக்கு, 0.39%. ஃபண்ட் மேனேஜர் ஹர்ஷத் பத்வர்தன் அப்படிங்கிறவர் தான் ஃபண்ட் மேனேஜரா இருக்கிறாரு. எஸ்ஐபி போடணும்னு நினைச்சீங்கன்னா 500 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்கலாம், லம்சமா போடணும் அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து போடலாம். இந்த ஒரு எடல்வைஸ் மிட் கேப்புக்கும் 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க ஈடி மணி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 5வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மிட் கேப் ஃபண்ட் என்னன்னு பார்க்கும்போது இன்வெஸ்கோ மிட் கேப் ஃபண்ட். இதனுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 8,863 கோடி ரூபாய். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஃபார் 7 இயர்ஸ் அது பார்க்கும்போது 18.27% இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ 3.47 லேக்ஸ் இருந்திருக்கும். 10 வருஷமாவே நீங்க ஒரு 10,000 ரூபாயா மாசம் நீங்க முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 12 லட்சம் ரூபாயா இருக்கும். ஆனா ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது 27.7 லட்சம், மொத்த அமௌண்ட் உங்க கையில கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், 39.7 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்.
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.58% இருக்கு. ஃபண்ட் மேனேஜர் பார்க்கும்போது ஆதித்யா கிமானி இருக்காங்க. ஸோ எஸ்ஐபி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 500 ரூபாயிலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். லம்சம் அப்படின்னு பார்க்கும்போது 1000 ரூபாய் போடலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்கோ மிட் கேப் ஃபண்டுக்கு 80 மணி தரப்புல இருந்து 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நல்ல 5 பெஸ்ட்டான ஒரு மிட் கேப் ஃபண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இது நான் சூஸ் பண்ணதோ செலக்ட் பண்ணதோ கிடையாது. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறதும் கிடையாது. இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றதும் நம்ம சொல்ல போறதும் கிடையாது. பட் இதுதான் மார்க்கெட்ல நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈடி மணி தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. இப்போ 5 மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்க்கும்போது மிட் கேப் ஃபண்ட்ல பார்க்கும்போது விதவிதமா இருக்கு. ஒண்ணுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு, ஒண்ணுல கம்மியா இருக்கு, ஒண்ணுல வந்து அந்த ஏயுஎம் உடைய ஃபண்ட் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஒண்ணுல கம்மியா இருக்கு. ஒருத்தவங்க ரொம்ப வருஷமாவே ஃபண்ட் மேனேஜரா இருக்காங்க, ஒருத்தவங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து சரியா இருக்குமா அப்படின்றத நீங்க செல்ஃபா யோசிச்சு தான் பண்ணணும். இல்லைன்னா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கூட நீங்க கேட்டுக்கலாம். இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், இது ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்டா கூட அதுக்கப்புறம் நீங்க முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வருஷம் கூட நீங்க முதலீடு பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா நிச்சயமா அடுத்த வருஷம் ஜனவரி மாசமும் இது மாதிரி ஒரு வீடியோ நான் போடுவேன். அப்போ நீங்க வருத்தப்படுவீங்க. ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அமௌண்ட் தான் சொல்றேன், எஸ்ஐபி 500 ரூபாயிலேருந்து கூட போட ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 500 ரூபான்றது கம்மி அமௌண்ட்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் அதனாச்சும் சேர்க்க ஆரம்பிங்க. 5000 ரூபாய் 10,000 ரூபாய்லாம் சேர்க்க முடிஞ்சதுன்னா சீக்கிரமே உங்களோட பணம் பெருகும். அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல யுவராணி எனக்கு நீங்க தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.